ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இவங்க ரெண்டு பேருமே கால்டன் இல்லத்துல சந்தித்து கொண்ட விடயம் ஆரம்பத்துல பேசு பொருளா இருந்தது. இப்ப அந்த சந்திப்பின் போது மஹிந்த ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய அன்பளிப்பு தொடர்பா ஒரு விஷயம் பேசு பொருளா மாறி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்ஷவை பாக்குறதுக்காக ரணில் விக்ரமசிங்க அவருடைய கால்டன் இல்லத்துக்கு சென்றிருப்பாரு. அங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு உரையாடல் எல்லாம் நடந்திருக்கும். இதற்கு பிறகு மஹிந்த ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்கவிற்காக மதிய உணவு தயார் செய்திருப்பாராம். இந்த மதிய உணவு கிராமிய முறைப்படி இருந்ததாகவும் சொல்லப்படுது. இப்படி இந்த கிராமிய முறைப்படியிலான உணவுகளை ரெண்டு பேருமே அருந்தி கொண்டு இருக்கும் போது அங்க ஒரு உரையாடல் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கிறாரு, அதாவது நவம்பர் மாதம் அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள் எல்லாம் இணைந்து ஒரு போராட்டம் செய்யறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஆதரவு தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதற்கு பதிலளித்த மஹிந்த ராஜபக்ஷ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த போராட்டங்களுக்கு ஆதரவு வழங்குறது தொடர்பா நான் நாமல் ராஜபக்ஷ மற்றும் சாகர காரியவசமிடம் நான் சொல்லி வைக்கிறேன். அவங்க உங்களுக்கு தேவையான அனைத்து ஆதரவையும் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில மதிய உணவு இப்படி அரசியல் கலந்துரையாடலோட முடிந்தது மட்டும் இல்லாம, இந்த மதிய உணவு முடிந்த பிறகு மஹிந்த ராஜபக்ஷ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதோ கிராமத்தின் நல்ல எருமை தயிர்கள் அப்படின்னு சொல்லி சில எருமை தயிர் சட்டிகளை ரணில் விக்ரமசிங்க கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பானி போத்தல்களையும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அன்பளிப்பா கொடுத்திருக்கிறாரு. ரணில் விக்ரமசிங்கவும் இந்த எருமை தயிர் சட்டிகளையும் பானி போத்தல்களையும் பத்திரமாக கொழும்புக்கு கொண்டு சேர்த்ததா சொல்லப்படுது. இப்ப இவர்கள் இரண்டு பேரும் சந்தித்தது மட்டும் இல்லாம மஹிந்த ராஜபக்ஷ ரணிலுக்கு கொடுத்த அந்த அன்பளிப்பு தொடர்பாகவும் நிறைய விஷயங்களை மக்கள் பேசிட்டு இருக்காங்க.